அதே போல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக வந்து விமர்சித்தாங்க. அதுவும் இந்த அனாகாபுத்தூர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா வேணுமென்றே அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகள் அதாவது தனியார் கட்டக்கூடிய அந்த இடங்களை வந்து எடுக்காம பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து காலி செய்வதே இவங்க வந்து புரியா இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதே விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்வைத்திருக்கிறது. எளிய மக்களின் மீது இதுபோன்ற ஒடுக்குமுறைகள் கூடாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை அவ்வப்போது கூறி வருகிறோம், சொல்லி வருகிறோம், சுட்டிக்காட்டி வருகிறோம். அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விமர்சனங்களுக்கு இடையிலேதான் தோழமையையும் நாங்கள் போற்றி வருகிறோம். எனவே இது எந்த வகையிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது கட்சியின் முடிவாக எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆர்வத்தின் அடிப்படையில் சென்னையை சார்ந்த மாவட்ட செயலாளர் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அது காவல்துறையினரால் மறுக்கப்பட்ட பிறகுதான், அனுமதி மறுக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. இந்த பேரணியில் அப்படி மலர் தூவ வேண்டிய ஒரு தேவையும் எழவில்லை, அவசியமும் இல்லை. எனவே அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. விருது வழங்கும் கல்வி விருது வழங்கும்போதுதான் அது விஜய் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் மேல வந்து கை வைக்கிற விஷயத்தை பற்றி வேல்முருகன் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது நேற்று அங்கே இருக்கக்கூடிய மாணவியே ஒரு இது அது வந்து எங்களோட அனுமதியோட தான் அவர் இது பண்ற இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு மாணவருக்கு இது கொடுக்கும்போது அவங்க கை வச்சு இது வச்சு ஒரு அன்பா கை போடுறது ஒரு வழக்கம் தான். அவங்க பெற்றோர்கள் தான் அது இந்த மாதிரி விஷயத்த தனிப்பட்ட நபர்களுக்கு விமர்சனம் போது அந்த பெண் வேல்முருகன் அவர்களின் இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அகழாய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும். அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த காலம் கணிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த நாகரிகம் இது என்கிற முடிவு இன்றைக்கு அது தொடர்பான தொல்லியல் வல்லுநர்களின் தீவிரமான தீர்க்கமான ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எப்போதுமே வரலாற்றை திரித்து சொல்லுவது வழக்கமாக கடைபிடித்து வருகிற ஒன்று. அந்த அடிப்படையிலே இதனையும் அவர்கள் கையாளுகிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும், அதை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.